வினோத்தை வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் காட்டியே ஆகணும். அப்படி நெகட்டிவ் ஷேட் காமிக்கலனா வினோத்தோட growth வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்கா போகுது வெளியில. அது வந்து நல்லதுக்கு இல்ல அப்படின்றதுக்காகவே 3-4 இடத்துல வினோத்தோடைய நெகட்டிவ் ஷேட்ஸ் மட்டும் தான் எனக்கு ஷோ பூரா காமிச்சாங்க. திவாகர் உருவக்கேலி பண்ணன்னு சொல்லி பதிவு பண்ணது, அந்த பெண்கள் கெட்ட வார்த்தையை பேசினாங்கன்னு சொன்னது, பார்வதி உங்களுடைய இத வந்து பண்ணாங்கன்னு. ஆனா இந்த வீட்ல இதை விட அதிகமா வயலண்டா பயங்கரமா கலை பண்ண இதை இவ்வளவு எக்ஸ்போஸ் பண்ணதே கிடையாது. பார்வதி அக்ரெசிவா ஆடினதுக்காக எந்த ஒரு விதமான போர்ட்ரேட்டும் இந்த மாதிரி கிடையாது. ஆனா வினோத்தை ஏன் டார்கெட் பண்ணி காமிக்கிறாங்கன்னா, வினோத்தோடைய கேம் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா ஆகிக்கிட்டே வருது. எப்படின்னா வெளியில இருக்க மக்களுக்கு வினோத்துக்கு வந்து ஒரு ஹேட்டர் வைப கிரியேட் பண்றதுக்காக டிஜிட்டலா ஒரு ஹேட்டர் வைப கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காகவே அதை ட்ரை பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னாலும் சரி, திவாகர் வந்து வினோத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. பல விஷயங்கள் இருக்கு, சில விஷயங்கள் நம்ம ஷோல கூட எனக்கு அதை பேச விருப்பம் இல்ல. அவர் அதை உள் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் விளையாடுறாரு திவாகர். அதை ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா அதை வக்கரமா அதை காமிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த ஷோ முழுக்க அது அப்படிதான் போகுது.